அனைவருக்கும் வணக்கம். இந்த ப்ரோலாஜிக் போர்டு பார்த்திங்கன்னா ஒரு 28 வருஷம் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது வந்து 3 சிங்கிள் ஆஃப் ஆர்ம், அதாவது 741 ஐசி வந்து 3 ஐசி யூஸ் பண்ணியிருப்பேன். இதில் வந்து டுவெல் ஆஃப் ஆர்ம் வந்து 4558 3 ஐசி வந்து யூஸ் பண்ணியிருப்பேன். இது பவர் சப்ளைக்கு வந்து பார்த்திங்கன்னா 782லும் 792லும் யூஸ் பண்ணியிருப்பேன். இதில் என்ன ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், லெஃப்ட்டு ரைட்டு, அதாவது பேஸ் டூல் வந்து இங்கே ப்ரீசெட்லேயே ஃபிக்ஸடாக வந்துடும். அந்த மாதிரி மாடலு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 28 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்ச போர்டு இது. இதுதான் நான் செஞ்ச முதல் ப்ரோலாஜிக் போர்டு இது. அப்போ வந்து என்னோடய கடை பேர் சரண் ஆடியோஸ், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த பேரை வச்சு தான் பண்ணியிருப்பேன். இது பார்த்திங்கன்னா டிஜிட்டல் ட்ராக் சவுண்டுன்னு, அது டிடிஎஸ்க்கு சும்மா அப்படி போட்டிருப்பேன். இது வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட்டு ரைட்டு வாய்ஸு சப்பு சரவுண்டு, அப்புறம் பாருங்கள் இங்கே பாருங்கள் டேப்பு செலக்டு, கேசட் பிளேயருக்கு, சிடி பிளேயரு, டிவிடிலாம் வரதுக்கு முன்னாடி பண்ணது இந்த போர்டு. இது வந்து பார்த்திங்கன்னா செலக்டர் சுவிட்சு, மாஸ்டர் கண்ட்ரோலு இதோட போட்டு இப்படி பண்ணியிருக்கிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டல் ட்ராக் சவுண்டுன்னு தான் கொடுத்துருப்பேன். டிடிஎஸ்ன்றது அந்த மாதிரி ஒரு போர்டோட அட்ராக்ஷனுக்காக தான் அந்த வார்த்தையெல்லாம் நம்ம மென்ஷன் பண்ணியிருப்போம். இருந்தாலும் பார்த்திங்கன்னா இந்த கேசட் பிளேயருக்கே நம்ம வந்து ப்ரோலாஜிக் பண்ணியிருக்கிறோன்றது தான் இங்கே ஒரு விஷயம். இது எதுக்காக இது சொல்ல வரேன்னா, இன்றைக்கி நிறையா பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, வசந்த போர்டுக்காரனுக்கு வேலையே தெரியாதுங்க, ஏதோ உருட்டிட்டுக்கிறான்ற மாதிரிலாம் என்னோடய நண்பர்களே, அதாவது நான் வந்து நேரில் பார்க்க முடியாத ஃபோனில் பேசிகிட்டு இருக்கிற நண்பர்கள் வெளியே அவங்களும் போர்டு போட்டுட்டுக்கிறாங்க. இருந்தாலும் அவங்களும் அந்த மாதிரி சொல்கிறாங்க. அதாவது என்ன இதில் ஒரு விஷயம் அப்படின்னா, எல்லா ஒரு விஷயமே முயற்சி பண்ணால் நம்மளால் முடியாது ஒன்றுமே கிடையாது. அதுதான் இங்கே புதுசாக வரவங்களுக்கும் பழைய டெக்னீஷியனுக்கும் மேலே வர முடியாத நண்பர்களுக்கும் நான் சொல்கிற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ஒர்க்கை வந்து 100% கஸ்டமருக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சிங்கன்னா, கண்டிப்பாக உங்களுக்கு வேலை தெரியுதோ தெரியலையோ கஸ்டமருக்கு சாட்டிஸ்ஃபைடு ஆகிற மாதிரி பண்ணிங்கன்னா நீங்களும் கண்டிப்பாக ரீச் ஆகலான்றதுக்கு தான் இந்த போர்டை வந்து நான் காட்டி உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். யாராக இருந்தாலும் முயற்சி மட்டுமே திருவினையாக்கும். வணக்கம் நண்பர்களே, அடுத்த பதிவில் பார்ப்போம்.